வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பார்க்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். எஸ்எம்எஸ் ஈஸி மேத்ஸ் சேனல் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் 12th மேத்ஸ் சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.5ல கொஸ்டின் நம்பர் 6 நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினில் இப்படி கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 2/z ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்கு. நம்ம மாடுலஸ் z-ஓட மேக்ஸிமம் வேல்யூ அல்லது மீப்பர் மதிப்பு √3 + 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். மாடுலஸ் z-ஓட மினிமம் வேல்யூ அல்லது மீச்சிறு மதிப்பு √3 - 1ன்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம முதல்ல யூஸ் பண்ணலாம். z மைனஸ் 2/z ஈக்குவல் டு 2. இதுல இருந்து மாடுலஸுக்குள்ள நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். இங்க 1, 1க்கு z-க்கும் எல்சிஎம் வந்து z. இப்போ இங்க 1 இருக்கு, z வேணும். இங்க ஒரு z போட்டா இது z² ஆயிடும். அப்போ z² மைனஸ் இங்க z இருக்கு, இங்க z தான் இருக்கு. அப்ப 2 அப்படியே போட்டுடலாம். ஈக்குவல் டு 2. இதுல இருந்து என்ன கிடைக்கும்னா, மாடுலஸுக்குள்ள ரெண்டு நம்பர் இருக்கு, ரேஷியோ. நியூமரேட்ல ஒரு நம்பர், டினாமினேட்ல ஒரு நம்பர். அந்த மாதிரி இருந்தா நமக்கு z1/z2 ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரேஷியோ இருந்தா இதுக்கு மாடுலஸ் எடுக்கணும்னா நம்ம தனித்தனியா மாடுலஸ் எடுக்கலாம். மாடுலஸ் ஆஃப் z1 பை மாடுலஸ் ஆஃப் z2 இப்படி எடுக்கலாம். அதே மாதிரி இங்க நியூமரேட்டர் மாடுலஸ் தனி, டினாமினேட்டர் மாடுலஸ் தனியா நம்ம எடுத்துடலாம். மாடுலஸ் ஆஃப் z² மைனஸ் 2 பை மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 2 போட்டுடலாம். இதுல இருந்து என்ன கிடைக்கும், மாடுலஸ் ஆஃப் z கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இங்க வந்துடும். மாடுலஸ் ஆஃப் z² மைனஸ் 2 ஈக்குவல் டு 2 இன்டு மாடுலஸ் ஆஃப் z கிடைக்கும். ரைட்டா? இப்போ இந்த மாடுலஸ் ஆஃப் z² மைனஸ் 2 நம்ம வச்சு மாடுலஸ் ஆஃப் z² மைனஸ் 2 இதை வச்சு ஒரு இன்இக்வாலிட்டி ஃபார்ம் பண்ணா இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா போயிடும். அது எப்படின்னா, இப்போ z1 பிளஸ் z2 மொத்தமா ஒரு சம்மோட மாடுலஸ். ரைட் சைடுல என்ன போடலாம்னா, தனித்தனியா மாடுலஸ் எடுத்து ஆட் பண்ணணும். இங்க தனித்தனியா மாடுலஸ் எடுத்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இது பெருசு, இது பெருசு, இப்படி இன்இக்வாலிட்டி வரும். ரைட்டா? இது பாசிட்டிவ், இதெல்லாம் பாசிட்டிவ். இது நெகட்டிவா வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. இது சின்ன நம்பர், இது பெரிய நம்பர்னா நெகட்டிவ் ஆயிடும். நம்ம பாசிட்டிவ் வேல்யூ எடுக்கிறதுக்காக வேண்டி இதுல ஒரு அப்சல்யூட் வேல்யூ எடுக்கலாம். ரைட்? அதே மாதிரி z1 மைனஸ் z2 வந்தாலும் இதே தான். சப்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸுக்கு மாடுலஸ் தனித்தனியா மாடுலஸ் எடுத்து ஆட் பண்ணலாம். தனித்தனியா மாடுலஸ் எடுத்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். less than or equal to less than or equal to. இதுல பிளஸ் நம்பர் மெயின்டைன் பண்றதுக்காக மாடுலஸ் போடுறோம். இந்த ஃபார்முலாவை நம்ம இங்க யூஸ் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் நம்பர், இது செகண்ட் நம்பர். அப்போ less than or equal to first number, sorry, plus modulus of 2. இங்க z² மைனஸ் மாடுலஸ் ஆஃப் 2 மாடுலஸ் இப்படி வந்தோம். இது ஒரு இன்இக்வாலிட்டி. ரைட்? இப்போ மாடுலஸ் ஆஃப் z² மைனஸ் 2க்கு இங்கே கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். அப்போ 2 டைம்ஸ் மாடுலஸ் ஆஃப் z போட்டுடலாம். இந்த வேல்யூக்கு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இது என்ன போடலாம்னா மாடுலஸ் ஆஃப் z². இந்த ஸ்கொயர் z²ஓட மாடுலஸும் மாடுலஸ் z எடுக்கிற ஸ்கொயரும் ஒன்னா தான் இருக்கும். அது இப்படி z⁴n இதுக்கு மாடுலஸ் எடுக்கிறதுனா முதல்ல மாடுலஸ் எடுத்துட்டு பவர் n போடலாம். அந்த ஃபார்முலாவை நான் இங்க யூஸ் பண்றேன்.
less than or equal to no modulus of z square plus 2 ன்னு வந்து இந்த 2 இங்க modulus of z square minus 2 ன்னு போட்டுடலாம். இப்படி ஒரு inequality வரும். Modulus of z square minus 2 less than or equal to 2 times modulus of z less than or equal to modulus of z square plus 2 இந்த லைன் நம்ம யூஸ் பண்ணா நமக்கு ரெண்டு inequality கிடைக்கும். இந்த பார்ட் இது ஒரு inequality, இந்த பார்ட் இது ஒரு inequality. நம்ம முதல்ல இந்த பார்ட் எடுப்போம். Modulus of z square minus 2 modulus less than or equal to 2 times modulus of z. இந்த பார்ட் எடுக்கிறேன். ரெண்டு inequality கிடைக்கும், அதுல இது எடுக்கிறேன். இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர். Modulus of x less than or equal to a. இந்த மாதிரி ஒரு inequality இருந்தா இதுல இருந்து நம்ம என்ன ரிசல்ட் எடுக்கலாம்னா இந்த மாடுலஸ்க்குள்ள இருக்கிற நம்பர் x. x வந்து இந்த மைனஸ் a-க்கும் a-க்கும் இடையில இருக்கும். Modulus of x less than or equal to a தான் இந்த மாடுலஸ்க்குள்ள இருக்கிற நம்பர் இது மைனஸ் a-க்கும் பிளஸ் a-க்கும் இடையில இருக்கும்னு ஒரு ரிசல்ட் இருக்கு. இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க, இந்த நம்பர் மாடுலஸ் less than or equal to a. இது x-ஆ வைப்போம், இது a-ஆ வச்சா நமக்கு இந்த மாடுலஸ்க்குள்ள இருக்கிற நம்பர் இதோட minus 2 root z இருக்கும் plus 2 root z இருக்கும் இடையில இருக்கும். இந்த ஃபார்முலாவை நம்ம இங்க யூஸ் பண்றோம். மாடுலஸ்க்குள்ள இருக்கிற நம்பர் இந்த நம்பரோட மைனஸ் வேல்யூக்கும் பிளஸ் வேல்யூக்கும் இடையில இருக்கும். ரைட்? இப்போ இதுல இருந்து நமக்கு ரெண்டு inequality கிடைக்கும். பாருங்க, இது ஒண்ணு -2 modulus of z less than or equal to modulus of z square minus 2 ஒண்ணு. இன்னொன்னு modulus of z square minus 2 less than or equal to 2 times modulus of z கிடைக்கும். இதை இப்போ ரீரைட் பண்ணா modulus of z square இது இங்க கொண்டு வந்துடலாம் plus 2 times modulus of z, இந்த 2 இங்க வந்துடும். இப்படி கிடைக்கும். இதுல modulus of z square plus 2 times modulus of z plus 1 ரெண்டு பக்கமுமே plus 1 ஆட் பண்ணா 2 plus 1 இங்க plus 1 இது 3 ஆயிடும். இது ஏன் 1 ஆட் பண்ணோம்னா இது a square plus 2a plus 1 a square plus 2ab plus b square டைப்ல இருக்கு. இதை நம்ம ஃபார்முலா போட்டுடலாம். modulus of z plus 1 the whole square போட்டுடலாம். இது 3. இப்போ ரெண்டு பக்கம் ரூட் எடுக்கலாம். இது பிளஸ் நம்பர், இதுவும் பிளஸ் நம்பர். ரூட் எடுத்தாலும் அந்த இன்இக்வாலிட்டி அப்படியே தான் வரும். modulus of z plus 1 less than or equal to root 3 ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்க என்ன வரும்னா modulus of z square இந்த 2 into modulus of z லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். 2 into modulus of z less than or equal to இந்த 2 அங்க கொண்டு வரலாம் 2. இப்போ modulus of z square minus 2 times modulus of z plus 1 less than or equal to 3. அதே மாதிரி plus 1 போடலாம். ஏன் plus 1 ஆட் பண்றேன்னா இது a square minus 2ab plus b square டைப்ல இருக்கு. இப்போ modulus of z minus 1 the whole square less than or equal to 3. இது plus number, இது plus number. ரூட் எடுத்தாலே இன்இக்வாலிட்டி அப்படியே வரும். modulus of z minus 1 less than or equal to root 3 ன்னு கிடைக்கும்.
இனி இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸும் இங்க நம்ம எடுத்து எழுதிடலாம். இது எப்படி எழுதுறது? மாடுலஸ் ஆஃப் z plus 1 greater than or equal to √3. இது modulus of z minus 1 less than or equal to √3. இப்போ modulus of z greater than or equal to √3 minus 1. Modulus of z less than or equal to √3 plus 1. இப்போ modulus of z இதை விட பெருசா இருக்கு. அப்போ இது வந்து மினிமம் வேல்யூ. மாடுலஸ் ஆஃப் z இதை விட சிறுசா இருக்கு. அப்ப இது மேக்ஸிமம் வேல்யூ. இது பெரிய வேல்யூ, இது சின்ன வேல்யூ. அப்ப மினிமம் வேல்யூ மீச்சிறு மதிப்பு equal to √3 minus 1. Maximum value மீப்பெரு மதிப்பு equal to √3 plus 1 போடலாம். ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு இன்இக்வாலிட்டி எடுத்து நம்ம அதுல இருந்து மீப்பெரு மதிப்பு மீச்சிறு மதிப்பு கண்டுபிடிக்கிறது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.